புளிச்சாருக்கு ஸ்பெஷலே இந்த தண்ணியும் இந்த பொடியும் தான். இன்றைக்கி வீடியோவில் மதுரை ஸ்பெஷல் கழனி புளிச்சாறு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். கழனி புளிச்சாறு செய்கிறதுக்கு நான் 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இந்த சாப்பாட்டு அரிசியுமே முதல்ல கழுவி நல்லா சுத்தம் பண்ணிடுவோம். சுத்தம் பண்ணிட்டு மொதல் தண்ணியே எடுத்துக்க வேணாம், அதை கீழே ஊற்றிட்டு 2வது தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். 2வது தண்ணியுமே தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அரிசியை ஊற வைப்போம். ஊற வச்சா தான் நமக்கு தண்ணி நல்லா கொழகொழப்பாக வரும், கழனி தண்ணி. இப்போ பாருங்க, தண்ணி ஒரு 30 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்குது. ஏன்னா கழனி புளிச்சாருக்கு மட்டும் நம்ம பச்சை தண்ணியில் வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, கழனி தண்ணியில் வேணும். இப்போ இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இந்த கழனி தண்ணியிலேயே இப்போ நான் ஒரு 25 கிராம் அளவு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். புளியும் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த புளி எப்படி ஊறி இருக்குது, நல்லா ஊறி இருக்குது. ஊறின இந்த புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குவோம். அந்த வெந்தயத்தோடையே ஒரு 3 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன். அந்த கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துருச்சு. இப்போ இந்த அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். வறுத்த கடலைப்பருப்பும் வெந்தயம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த அளவுக்கு வறுத்துருக்கணும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இந்த புளிச்சாருக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு பருப்பும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் இந்த புளிச்சாருக்கு. இப்போ சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்குவோம். சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். அது கூட 4 வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். அந்த வரமிளகாயும் சேர்த்துக்குவோம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். எல்லாமே நல்லா வதங்கி வரவையில் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா புளி நம்ம நிறைய போட்டிருக்கிறதுனால வரமிளகா மட்டும் போட்டோம்னா காரம் பத்தாது. அதுக்காக நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம். எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு வேண்டிய அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். சேர்த்து விட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது ரசம் மாதிரி நம்ம நுரக்கட்டவுமே இறக்கக்கூடாது. இது எவ்வளவுக்கு அளவு கொதிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இந்த புளிச்சாறு. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரையில் நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பும் வெந்தயத்தையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அந்த பவுட்ரு பண்ண வெந்தயம் கடலைப்பருப்பையும் இதோட சேர்த்துருவோம். அது பவுட்ரு பண்ணி சேர்க்கறதுனால உங்களுக்கு புளிச்சாறு ரொம்ப தண்ணியாக தெரியாது, கொஞ்சம் கொழகொழப்பு வரும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்ததுனால இன்னும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரையில் அப்படியே நிறுத்திடுங்க. இது கூட இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த வெந்தயமும் கடலைப்பருப்பும் சேர்த்ததுனால வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இந்த கழனி புளிச்சாருக்கு
தேங்காயும் பொட்டுக்கல்லையும் போட்டு துவையல் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.